விக்கி ப்ரோஸின் கோச்சார பிரிடிக்ஷன் ரசிகர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வாரம், இந்த 7 நாளைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்கு? இந்த வார தொடக்கத்திலேயே 8ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒளியான அமைப்புகள்ல சந்திரன் 3, 4, 5 அப்படியே 6ஆம் இடத்தோட போகக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல என்ன 3ஆம் பாவகம் எப்பெல்லாம் அதிக ஒளியான சுபநிலை பெறுகிறதோ, அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா எஃபோர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேதுங்க அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுவே அரசு சார்ந்து சிம்மமும் சுபத்துவமா இருக்குதுல்ல, அப்ப அரசு சம்பந்தப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையோ, ஒரு தொழிலோ, ஒரு டெண்டரோ, இல்ல அரசு சலுகையோ ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரத்திலேயே உங்களுக்கு அப்படியே பலிதமாகக்கூடிய அமைப்பு. ரொம்ப வருஷம் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இருக்குங்க, இப்படி இருக்குங்க, ஒரு ஒரு தடவையும் தட்டி தட்டி போகுதுங்கன்றவங்களுக்கு இந்த வாரத்திலேயே அந்த சந்திரன் வந்து அப்படியே 3, 4ஆம் இடத்தோட அப்படியே வரக்கூடிய தன்மையிலேயே நல்ல அமைப்புகள் இருக்கும். கூடுதலாக இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை வலுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் கூட இந்த சந்திரன் அப்படியே இணைந்து அவருடைய சுபத்துவ நிலையை சனியை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்புகள்னு சொல்லிட்டு 4ஆம் பாவகத்தின் நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. லோன் அப்படியே பாஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க, ஆனால் லாஸ்ட் மினிட்ல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வீடு வாகன அமைப்புகள்ல நல்ல சுப கடன்கள் அமையக்கூடிய அமைப்பாகவே முதல் 1, 2, 3ஆம் வார அமைப்புகள் இருக்கும். பிற்பகுதியில் சந்திரன் அப்படியே 6ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட அவர் வந்து ஸ்தான பலம் பெற்று பாபத்துவ அமைப்பு இல்லை. சனியின் பார்வை பெரிய அளவுக்கு ஸ்தான பலத்தை கெடுக்காது இல்ல. அந்த அமைப்புகள்ல வார பிற்பகுதிகள் இருந்தாலும் கூட 6, 8ஆம் அதிபதிகள் அந்த வீட்டோடு பரிவர்த்தனை ஆகிறது அப்படி ஒரு பெரிய நல்ல விஷயமா சொல்லப்படல கோச்சாரத்திலையுமே கூட. அப்ப என்ன வார பிற்பகுதியில ஒரு மாதிரியான சுணக்கமான நிலை இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் சங்கடமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ஆரோக்கியம் லேசா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகனத்துல ஒரு சின்ன விபத்து வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லி வார பிற்பகுதியில அந்த சனி ஞாயிறு போல ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகள் அப்படியே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதுல மட்டும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். அதனை தவிர்த்து தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மெதுவாக விலகக்கூடிய அமைப்பு, 7ஆம் பாவக வழியில கணவன் மனைவியோடு இருந்து வந்த விஷயங்கள், காதலர்களோடு இருந்து வந்த பிணக்குகள் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அப்படியே படிப்படியாக குறைந்து ஒரு இணக்கம் வரக்கூடிய ஒரு இனிய வாரமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2ஆம் வாரம் நிச்சயமாகவே சகல தரப்பினருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும்.